இந்த திருத்தலத்துல இறைவன் வாய்மூர்நாதராகவே நமக்கு காட்சி தராரு. 6ஆம் நூற்றாண்டுல அப்பரும் ஞான சம்பந்தரும் இங்கே தாண்டவ தரிசனத்தை பார்த்தார்களாம். சூரிய கிரகணம் இந்த சிவபெருமானை தீண்டி செல்லக்கூடிய நிகழ்ச்சி நீங்க பார்க்க முடியும். அதாவது பொய்க்கோபம் கோபித்துக் கொள்றாரு நாவுக்கரசர் சிவபெருமான் மேல. ஏன்னா சிவபெருமான் நாவுக்கரசுடைய கனவுல போய் என்ன சொல்றாருன்னா, நீ வாய்மூர் வா, உனக்கு அங்கே தாண்டவ தரிசனத்தை காட்டுறேன்னு சொல்றாரு. அடைந்து தாண்டவ தரிசனத்தை காட்டுன்னு கேட்கிறாரு, பாடலும் பாடுறாரு. இப்படிப்பட்ட இந்த திருவாய்மூர் நாதரை வழிபட்டு வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களையும் பெறலாம். ஆரோ டிவைன் அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். தினம் ஒரு திருத்தலம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில இன்றைக்கு 4வது திருத்தலத்தை சிந்திக்க இருக்கின்றோம். சப்த விடங்க தலங்களில் 4வது திருத்தலமாக இருக்கக்கூடியது வாய்மூர்நாதர் என்று சொல்லக்கூடிய அழகான ஒரு திருத்தலம். இந்த திருத்தலத்துல இறைவன் வாய்மூர்நாதராகவே நமக்கு காட்சி தராரு. இங்கே தியாகராஜ விடங்கமாகிய அந்த 4வது விடங்கத்தை சோழ மகாராஜா பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு. இந்த தியாகராஜ விடங்கருக்கு நீலவிடங்கர் அப்படிங்கிற அழகான திருநாமமும் நடனமாக கமல நடனமும் இருக்கு. கமலம் அப்படின்னா தாமரை. எப்படி தாமரை குளத்தில் நீரில் அசைந்து ஆடுமோ அதே போல இந்த தியாகராஜர் வெளியே வருகிற போது அசைந்து ஆடி வெளியே வருவார். அதனால இவருக்கு கமல நடன தியாகராஜர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரும் வழங்கப்படுது. இந்த திருக்கோயிலுக்கு என்ன புராண வரலாறு சொல்லப்படுது அப்படின்னா, 6ஆம் நூற்றாண்டுல அப்பரும் ஞான சம்பந்தரும் இங்கே தாண்டவ தரிசனத்தை பார்த்தார்களாம். அது மட்டும் இல்லாம சூரியன் வழிபட்ட மிக அழகான ஒரு திருத்தலமா இருக்கு. புராண காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆதி காலத்துல சூரியனுக்கு ஏற்பட்ட சாபம் நீங்க இந்த இறைவனை வழிபட்டு போனாராம். அப்படி வழிபட்டு போன அதனுடைய நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் சூரிய கிரகணம் இந்த சிவபெருமானை தீண்டி செல்லக்கூடிய நிகழ்ச்சி நீங்க பார்க்க முடியும். அதாவது சூரிய கிரகணம் நேரடியா இந்த உள்ள இருக்கக்கூடிய மூல லிங்கத்தை திருமேனியில் பட்டு செல்வதை நீங்க இன்றைக்கும் போய் பார்க்க முடியும். இது சூரியன் வழிபடுவதாகவே கருதப்படுது. அப்படிப்பட்ட இந்த அழகான திருத்தலத்துல ஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும் எழுந்தருள்றாங்க. எப்படி எழுந்தருள்றாங்க அப்படின்னா, முதல்ல போய் வேதாரண்யம் போறாங்க. அப்பரும் ஞான சம்பந்தரும் வேதாரண்யேஸ்வரரை போய் வழிபட்டு அந்த வேதாரண்யேஸ்வரருடைய கதவு மூடி இருக்கு இல்லையா, அந்த கதவு திறக்கவும் மூடவும் பாடல் பாடுறாங்க. எப்படி பாடுறாங்க அப்படின்னா, முதல்ல நாவுக்கரசர் 10 பாடல் பாடுறாரு. 10 பாடல்னா ஒரு பதிகம். இதை பாடி முடிச்ச பிறகு அந்த கதவு திறக்குது. மீண்டும் போய் இறைவனை வழிபட்டு ஞான சம்பந்தர் ஒரு பதிகத்துல ஒரே ஒரு பாடல் பாடுறாரு. மீண்டும் அந்த கதவு மூடிக்குது. இதை பார்த்ததும் பொய்க்கோபம் கோபித்துக் கொள்றாரு நாவுக்கரசர் சிவபெருமான் மேல. ஏன்னா நான் ஒரு பதிகம் முழுவதும், அதாவது 10 பாடல் பாடிய பிறகுதான் கதவு திறந்தது. ஞானசம்பந்தர் ஒரே ஒரு பாடல் பாடிய உடனேயே கதவு மூடிடுச்சுன்னு சொல்லி பொய்க்கோபம் கோபித்துக் கொள்றாரு. உடனே சிவபெருமான் நாவுக்கரசுடைய கனவுல போய் என்ன சொல்றாருன்னா, நீ வாய்மூர் வா, உனக்கு அங்கே தாண்டவ தரிசனத்தை காட்டுறேன்னு சொல்றாரு. அந்த கனவு வந்த அடுத்த நொடியே நாவுக்கரசு அங்கிருந்து புறப்பட்டு, அதாவது வேதாரண்யத்திலிருந்து புறப்பட்டு நள்ளிரவுலே நடந்து வர ஆரம்பிச்சுறாரு. இதை பார்த்துறாரு ஞான சம்பந்தர். அவரும் பின்தொடர்ந்து வர இந்த வாய்மூர்நாதரை முதலாவதாக அடைந்தவர் நாவுக்கரசர். அடைந்து தாண்டவ தரிசனத்தை காட்டுன்னு கேட்கிறாரு, பாடலும் பாடுறாரு. அப்பையும் தாண்டவ தரிசனத்தை சிவபெருமான் காட்டவே இல்லை. ஞான சம்பந்தர் உள்ள அப்படியே என்ட்ரி ஆயிடுறாரு. ஆன உடனேயே இவர் மீண்டும் பாடல் பாடுறாரு. திறக்க பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்ப பாடிய ஞான சம்பந்தனுக்காவது தாண்டவ தரிசனத்தை காட்டுன்னு சொன்ன உடனேயே சிவபெருமான் தாண்டவ தரிசனத்தை காட்டி, இதையெல்லாம் ஒரு விளையாட்டாக இந்த திருவாய்மூர் தலத்திலே சிவபெருமான் நிகழ்த்தி காட்டியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட இந்த திருவாய்மூர் நாதரை வழிபட்டு வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களையும் பெறலாம். இந்த நாதருக்கு திருவாய்மூர் உடையார் அப்படின்னு சோழர் கால கல்வெட்டெல்லாம் சிறப்பா இவரை பாடுது. எனவே நம்முடைய ஆன்மீக நேயர்கள் இந்த திருவாய்மூர் நாதரை வழிபட்டு வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களையும் பெறும்படி உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு அடுத்த திருத்தலத்தில் உங்களோடு இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று நன்றி, வணக்கம்.